வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். ஆப்பிள் புதுசா ஐபோன் 16e அப்படிங்கிற மாடலை இன்னும் 3 மாசத்துல லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் இது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாதுங்க. ஆல்ரெடி ஐபோன் SE4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம லீக்ஸ் பார்த்துருப்போம். அந்த SE4 தான் 16e அப்படிங்கிற பேர்ல வரப்போகுது. ஸோ ரீசெண்ட் லீக்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போன்ல நம்மளுக்கு டைனமிக் ஐலாண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீக்கர் வந்து சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இதோட பிரைசிங் அப்படிங்கிறது $499 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஊர்ல GST எல்லாம் சேர்த்து பார்த்தா அரௌண்ட் 50,000 இது இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இதுதான் இந்த போனை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துது. சோ 50,000 ரூபீஸ்க்கு ஒரு புது மாடல் ஐபோன்ல என்னலாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே guys, first of all iPhone 16 டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா iPhone 14 சேம் சாசியை தான் யூஸ் பண்ண போறாங்க. சோ அதனால iPhone 14 மாதிரியே இருந்தாலும் நமக்கு இதுல சிங்கிள் கேமரா செட்டப் தான் இருக்கும் பின்னாடி. அட் த சேம் டைம் iPhone 14 ல இல்லாத அந்த ஆக்ஷன் பட்டன் அப்படிங்கிறது நமக்கு iPhone 16 ல இருக்கும் அப்படிங்கறது நம்ம எதிர்பார்க்கலாம். சோ அது சீரியஸ்லி ஒரு நல்ல விஷயம். சோ மத்தபடி iPhone 14 ல இருக்கிற மாதிரியே கிளாசி கிளாஸ் வந்து நமக்கு பின்னாடி இருக்கும். ப்ராடக்ட்டும் நம்ம இல்ல எதிர்பார்க்கலாம். அண்ட் டெவன் பேஸ் அப்படிங்கிற ஒரு லீக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுல டைனமிக் ஐலாண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டா சொல்லியிருந்தாரு. பட் அவரோட அக்யூரசி கம்மி, அவர் புதுசு அப்படிங்கிறதுனால நம்ம நம்ப முடியாது. பட் ஸ்டில் டைனமிக் ஐலாண்ட் வந்துச்சு அப்படின்னா சீரியஸ்லி அது சூப்பரான விஷயமா இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 6.1 இன்ச்சுக்கான OLED டிஸ்ப்ளே வரும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். iPhone 14 ல யூஸ் பண்ண சேம் டிஸ்ப்ளே இந்த iPhone 16 ல யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதும் எதிர்பார்க்கலாம். சோ ஸ்பெக் எல்லாம் ரொம்ப சிமிலர் தான். வித் ஃபேஸ் ஐடியோட உங்களுக்கு கிடைச்சிரும். 60 Hz refresh rate தான் எனக்கு தெரிஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா 120 Hz மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ப்ரோ மாடலுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அது 16 ல இல்ல, அப்புறம் எப்படி 16e ல நம்ம எதிர்பார்க்கலாம். சோ 60 Hz தான் வரும். ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனும் இருக்காது. அண்ட் மத்தபடி ஃபார் ஷூர் Type-C போர்ட் வந்துரும் USB 2.0 ஸ்பீட்ல. அண்ட் நெக்ஸ்ட் மெயினான விஷயம் கேமராஸ்னு பார்க்கும்போது ஒரே ஒரு கேமரா நம்ம பின்னாடி கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ். அது 48 மெகா பிக்சல் ஆப்பிளோட பெஸ்ட் லென்ஸா இருக்கும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். iPhone 16 ல யூஸ் பண்ற அந்த சேம் கேமரா செட்டப்பை இங்க கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அப்படி கொடுத்தாங்கன்னா சீரியஸ்லி ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த 48 மெகா பிக்சல் சென்சார் iPhone 15 ல யூஸ் பண்ண அந்த சேம் சென்சார் தான் 16 ல யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல பெரிய சேஞ்சஸ் இல்ல. ஆல்ரெடி அது பெஞ்ச்மார்க் பண்ணிருச்சு. ஏன்னா iPhone 15 ஓட இமேஜ் குவாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நல்ல டீடைல் இருந்துச்சு. வீடியோக்கெல்லாம் பக்காவா இருந்துச்சு. சோ அது ஆல்ரெடி ப்ரூவன் கேமரா அப்படிங்கிறதுனால இந்த 16e ல கொடுத்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அட் த சேம் டைம் இந்த கேமரா வந்து நமக்கு ஆக்ஷன் மோட் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் சினிமேட்டிக் மோட் சப்போர்ட் பண்ணுது. 4K 60 ல நீங்க சூப்பரா வீடியோ எடுக்கலாம் இன் கேஸ்ல வந்துச்சுன்னா. அண்ட் தென் இந்த கேமரால ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா நான் பார்க்கிறது, ஒரு கேமரா செட்டப் இருந்தாலும் நீங்க 2x ஆப்டிகல் ஜூம் பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி iPhone 15 ல பார்த்த மாதிரி 2x ஆப்டிகல் அப்படிங்கிறது நமக்கு இதுல கிடைச்சிடும். 48 மெகா பிக்சல் 12 மெகா பிக்சலா மாறிடும். டீடைல் லாஸ் உங்களுக்கு பெருசா இருக்காது. அது வந்து கண்டிப்பா யூசபிள் தான். சோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜா நான் பார்க்கறேன். அண்ட் மத்தபடி ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு 12 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் கொடுக்க போறாங்க. இது வந்து ஆப்பிள் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரண்ட் கேமரா பொதுவா உங்களுக்கு 16 ப்ரோல அந்த அளவுக்கு இருக்காது. அப்புறம் நம்ம எப்படி இந்த 16e ல எதிர்பார்க்கலாம். சோ அதனால ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸா தான் இருக்கும் எப்பயுமே ஐபோன்ல. அண்ட் நெக்ஸ்ட் மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த போனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட சிப்செட் தான். ஏன்னா இதுல A18 சிப்செட் நம்மளுக்கு யூஸ் பண்ண போறாங்க. iPhone 16 ல யூஸ் பண்ண எக்ஸாக்ட் சேம் ப்ராசஸரை இந்த 16e ல யூஸ் பண்ண போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ். ஏன்னு பாத்தீங்கன்னா iPhone 16க்கும் 16 ப்ரோக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. A18 ப்ரோ இந்த ரெண்டு சிப்புக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இல்லவே இல்ல. ஒரே ஒரு GPU கோர் மட்டும் தான் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது அந்த சேம் சிப்பை நமக்கு எடுத்துட்டு வந்து இந்த 16e பட்ஜெட் மாடல்ல கொடுத்தாங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் சீரியஸ்லி வேற லெவல்ல இருக்கும். குறிப்பா இந்த சிப் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. நீங்க யோசிச்சு பாருங்க, iPhone 15 விட கம்மியான விலைக்கு ஒரு போன் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட கிடைக்குது அப்படின்னா சீரியஸ்லி அது சூப்பரான விஷயம். சோ எல்லா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸும் சப்போர்ட் பண்ணும். அட் த சேம் டைம் நீங்க அந்த கன்சோல் கேம்ஸ் ரெசிடென்ட் ஈவில், அசாசின் அந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாமே நீங்க விளையாட முடியும் iPhone 16e பட்ஜெட் மாடல்லே. அண்ட் ஆல்சோ இந்த சிப் பாத்தீங்கன்னா ரொம்பவே பவர் எஃபிஷியன்ட். அதனால பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். நவ கமிங் டு பேட்டரி லைஃப், இந்த போனுக்கு எவ்வளவு mAh பேட்டரி வரும் அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் எக்ஸாக்ட்டா நமக்கு தெரியல. பட் ஸ்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, பேட்டரி லைஃப் இந்த போன்ல ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஈவன் ஆப்பிள் இதுல iPhone 14 ஓட அந்த சேம் பேட்டரி கெபாசிட்டியை கொடுத்தா கூட A18 சிப் சூப்பரா ஹேண்டில் பண்ணி ஒரு நல்ல பேட்டரி லைஃப் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். ஏன்னா A18 சிப் வந்து உங்களுக்கு 3 நானோமீட்டர் தான். அதனால அதுல வந்து பவர் அந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணாது. சூப்பரான பேட்டரி லைஃப் நம்ம எதிர்பார்க்கலாம். மத்தபடி கேஸ் மேனுஃபேக்சரர்ஸ் ஒரு சில இமேஜஸ் எல்லாம் லீக் பண்ணிருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு இதுல MagSafe சப்போர்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா கேஸ்ல எல்லாம் MagSafe கொடுத்திருக்காங்க. சோ அதனால MagSafe இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். Now finally coming to pricing, இந்த போனோட பிரைஸ் $499 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்திருக்கு. அதை டைரக்டா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஒரு 42,000 45,000 அந்த ரேஞ்சில வரும். பட் GST எல்லாம் போக நம்ம ஊர்ல ஒரு 50,000 குள்ள கிடைக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது பிரைஸ் வந்து 50,000 உள்ள MRP இருக்கிறதுனால
இதுக்கு ஜிஎஸ்டிலாம் பெருசா வராது. ஈவன் வந்தா கூட ஒரு 55,000 அந்த ரேஞ்சில் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ சீரியஸ்லி அண்டர் 50K, அதாவது 49ல இருந்து 55க்குள்ள வந்துச்சுன்னா இது ஒரு பெஸ்ட் டீலா இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மேபி இதுக்கப்புறம் உங்களுக்கு கேஷ்பேக் ஒரு 4,000 5,000 கிடைச்சதுன்னா வேற லெவல் வேல்யூவா இருக்கும். அண்ட் இதோட லான்ச் டேட் எப்பன்னு கேட்டீங்கன்னா எக்ஸாக்டா நமக்கு தெரியல. பட் லீக்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலுக்குள்ள கட்டாயம் லான்ச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ மார்ச்ல இருந்து ஏப்ரலுக்குள்ள லான்ச் ஈவென்ட் எப்போ வேணாலும் இருக்கலாம். ஸோ சிம்பிளா இந்த போனை பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 80% iPhone 16 வர ஃபீச்சர்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். பட்ஜெட் ஒரு 50Kக்குள்ள. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த போனை பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யாராச்சும் iPhone 15 16 இப்போதைக்கு வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்குற மாதிரி இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மீண்டும் விளையாட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.